அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாலை நேரத்தில் படிக்கிறதுக்கு என்ன விஷயங்களை பயன்படுத்தி சிறப்பாக படிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்போ மாலை நேர படிப்புங்கிறது முதல்ல ஒரு கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அமைதி நிலவக்கூடிய நேரம் மாலை நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் படிக்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கும். சரி, அப்போ மாலை நேரத்தில் நம்ம படிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் இங்கே உங்களுக்கு சேலஞ்சு. ஏன்னா சரியான நேரங்கிறது சிலருக்கு 4 மணிலேருந்து 7 மணி வரை இருக்கும். ஆனால் சிலருக்கு 8 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரை இருக்கும். சிலர் இந்த 2 வேளைகளையும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மற்ற நேரங்களில் பயன்படுத்துவாங்க. ஆனாலும் இந்த நேரத்தில் ஆழ் மனது எந்த நேரத்தில் மிகவும் கவனம் கொடுக்க ஆரம்பிக்குதோ அதுதான் சரியான நேரங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். மாலை நேரத்தில் நம்மளுடைய ஆழ் மனது சரியான சிந்தனைக்கு நம்மளை கொண்டு போகணும், படிக்கிறத தூண்டணும். அதில் 4 மணிலேருந்து 7 மணியா 8 மணிலேருந்து 11 மணியான்னு நீங்களே செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் அதிகம் படிப்புக்கு கவனம் செலுத்துங்க. சரி, நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய இடம் எப்படி இருக்கணுங்கிறது முக்கியங்கிறாங்க நிறையா படித்து 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த டாப்பர்ஸ் எல்லாம். அதில் மிக முக்கியமானது என்னென்னா ஒரு இடத்தோட வெளிச்சம். வெளிச்சம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நல்ல பிரைட் லைட் யூஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீடியோவில் ப்ளூ லைட் பயன்படுத்தினா தூக்கம் வந்துடும். நல்ல வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒயிட் லைட்டை பயன்படுத்துங்க. ரெண்டாவதாக நல்லா படித்தவங்க சொல்கிற டிப்ஸு, மேஜையில் இல்லை நீங்கள் படிக்கிற இடத்துல இருக்க பொருட்களை ஒழுங்குபடுத்தி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்படி நீங்கள் ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் எளிமையாக தகவல்களை எடுத்துக்க முடியும், படிக்க முடியும். சரி, இப்போ நம்ம சில முக்கியமான விஷயங்களை தயார் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உணவு எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த உணவு என்பது மாலை நேர படிப்புக்கும் சரி காலை நேர படிப்புக்கும் சரி இலகுவான உணவுகளாக இருக்கணும். நல்லா தண்ணீர் குடிக்கணும். இலகுவான உணவுன்னா என்ன, தண்ணீர் நிறையா குடிக்கணுங்கிறது எப்படின்னா நம்ம படிக்கும்போது டயர்ட்னஸ் கொடுக்குறத சரி செய்கிறதுக்கு, மூளை சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு. உதாரணத்துக்கு ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டோம்னா உறக்கம் வந்துடும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும். லைட்டான ஃபுட்டுன்னா எப்படி எடுத்துக்கிறது, நிறைய சாப்பிடணும். அதே நேரத்தில் லைட்டாக இருக்கணும்னா பாதாம் சாப்பிடுங்க, யோகurt எடுத்துக்கோங்க, வால்நட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு குளுக்கோஸ் அதிகம் கொடுக்கக்கூடிய உணவுகள். இதை எடுத்துக்கோங்க. வேறு என்ன செய்யலாம்னா தியான பயிற்சி எடுத்துக்கணும். சிறிதளவு வேணும். மாலை முழுதும் விளையாட்டும்பாங்க இல்லையா, அப்போ விளையாட்டில் நம்ம அதிகமாக இருந்தவங்கன்னா இந்த 4 மணிலேருந்து சிறிது நேரம் யோகா ப்ராக்டிசஸ் எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறது நம்மளுடைய நினைவு ஆற்றலை அதிகமாக வளர்க்கும். சரி, சயின்டிஃபிக்காக என்ன அதிகமாக சொல்கிறாங்க படிக்கிறதுக்கு, அதிகமாக நீங்கள் நிறைய படிக்கிறதுக்கு பொமோடாரோ டெக்னிக்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்கன்னு அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. இப்போ பொமோடாரோ டெக்னிக்குங்கிறது என்ன அப்படின்னா நேரத்தை சிறிய சிறிய அளவுகளாக பிரிச்சுக்கிறது. சிறிய சிறிய அளவுகளாக பிரித்து ஓய்வெடுத்து திரும்ப திரும்ப படிப்புக்குள்ளே போகிறது. அப்போது உங்களால் அதிகமான பாடங்களை ஆச்சரியப்படும் வகையில் உங்களால் படிக்க முடியும். இதை பற்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதே போல் படித்த பாடங்களை திரும்பவும் உங்கள் மைண்டுக்கு ரீகால் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு தெளிவாக அந்த பாடத்தை மைண்டில் நிப்பாட்டும். சரி, மாலையில் படித்தோம், இரவு நேரத்தில் தூங்க போகும் பொழுது எல்லா பாடங்களையும் ஒன்ஸ் ரீகால் பண்ணின மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், மிக முக்கியமாக நாளைக்கு என்ன பாடம், காலையில் என்ன படிக்கணும், எது ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது அப்படிங்கிறத தொகுத்து எடுத்து வச்சு காலை பாடமாக அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேட்டிவாக நைட்டே இருந்தால் காலையிலே உங்களுக்கு வேலை எளிமையாக முடியும். இப்படி நேரத்தை ஒதுக்கும் பொழுது அதிகமான நேரம் உங்களால் படிக்க முடியும். சிக்கலான விஷயங்களை கூட நீங்கள் படிக்கிறதுக்கு சில டிப்ஸும் எடுத்துக்கிட்டு படிங்க. அது எப்படின்னா உங்களுடைய மனதிலேயே ஒரு வரைபடம் மாதிரி அந்த விஷயங்களை திரும்பவும் உருவாக்கி பாருங்கள். எழுதி பாருங்கள். நிச்சயமாக அந்த பாடம் உங்களுக்கு கை கொடுக்கும், படிக்க முடியும். அப்போ மாலை நேர படிப்பை நீங்கள் முடித்தவுடன் எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடியது நாளைக்கு என்னங்கிறத எப்பொழுதும் திட்டமிடுங்க. உறங்கும் பொழுதும்
உறங்குவதற்கு முன்பாக அதை திட்டமிட்டு உறங்க செல்லுங்கள். அது மிகச் சிறந்ததாக இருக்கும். இது மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தி மாலை நேரத்தில் படிங்க. என்னுடைய சூப்பர் டிப்ஸாக மாலை நேரத்தில் ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸுக்கான விஷயங்களாக ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா, எல்லா ஹோம்ஒர்க்கையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கான சார்ட்டு கொடுத்துருக்காங்களா, சார்ட் ஒர்க்கை பாருங்கள். ஆக்டிவான ஒர்க் எதுவும் கொடுத்துருக்காங்களா, அந்த ஒர்க்கை பாருங்கள். இது என்ன காரணத்தினாலனா, அதில் எது கடினமானதாக இருக்கோ அதை காலையில் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி மனப்பாட பகுதியாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கும் பொழுது உங்களால் மாலை நேரத்தில் அதிகமான விஷயங்களை ப்ராக்டிஸாகவும் எடுத்துக்க முடியும். அதே நேரத்தில் காலை நேரத்தில் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கான விஷயங்களையும் எடுத்துக்க முடியும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். 100க்கு 100 உங்களால் எடுக்க முடியும். தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. வாழ்த்துக்கள்.